இந்த விமானங்களை பொறுத்தவரை இதில் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஏவுகணைகள் AIM 54 வகையான ஃபீனிக்ஸ் ஏவுகணைகள் தான் பயன்படுத்தப்படும் என்று இருந்த நிலையில் தற்போது ஈரான் செய்திருக்கக்கூடிய இந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங் படி இந்த விமானத்துக்கு ஈரானுடைய ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்கள் தயாரித்த பகூர் 19 வகையான ஏவுகணைகளை பொருத்துவதற்குரிய தொழில்நுட்பத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். விமானம் அமெரிக்காவுடைய தயாரிப்பு, ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஏவுகணை ஈரானுடைய தயாரிப்பு. ஈரானுடைய தயாரிப்பு ஏவுகணையை அமெரிக்காவுடைய தயாரிப்பு விமானத்தின் இருந்து தாக்குதல் நடத்துகிற தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறது ஈரான் என்கிற மிக முக்கியமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மட்டுமல்லாம ஈரானுக்கு முன்பதாக அமெரிக்கா வைத்துக் கொண்டது இந்த F-14 வகையான விமானங்களை பொறுத்தவரையில் இதுல தரையில இருந்து வானத்தை நோக்கி தாக்குதல் நடத்துகிற ஏவுகணைகள் இருந்த நிலையில் தற்போது ஈரான் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அசெம்பிள் பண்ணி அவங்க தயாரிச்சிருக்கக்கூடிய மீளுருவாக்கம் செய்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இந்த விமானத்தை பொறுத்தவரையில் வானத்திலிருந்தே வானத்திற்கு தாக்குகிற ஏவுகணைகள் அதிலே பொருத்தி தாக்குதல் நடத்த முடியும். அதாவது ஒரு யுத்தம் வந்துருச்சுன்னு சொன்னா அமெரிக்காவுடைய விமானங்களை வானத்தில் பறந்துகிட்டே இதே விமானங்கள் தாக்குதல் நடத்தும். கீழே இருந்து அடிக்கணும் இல்லை, மேலே இருந்தே அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எந்த விதமான அமெரிக்காவினுடைய ஆதரவும் இல்லாமல், உற்பத்தி செய்தவர்களுடைய ஆதரவோ தொழில்நுட்பங்களோ இல்லாமல் 4 தசாப்தங்களாக அமெரிக்காவினுடைய ஒரு விமானத்தை அதிநவீன விமானமாக மாற்றி வைத்திருக்கிறது ஈரான் என்பதுதான் இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான ட்விஸ்டாக இருக்கிறது என்கிறது அந்த குறித்த கட்டுரை.